சரி ஓகே. அப்பாவுக்கு என்ன பேர்? எனக்கு அரியராசா. அந்த மாதிரி பேர். சரி, அம்மாவுக்கு என்ன பேர் நீங்களே சொல்லுங்களேன். அரியராசா கலாநிதி. அரியராசா சொல்லி தான் கலாநிதி சொல்லப்படுது. சரி ஓகே. இன்றைக்கு பிறந்த நாள் அப்பாவுக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 74வது பிறந்த நாள். சரி ஓகே. உங்களுக்கு 74வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடியில் இருந்து ஒரு நைல் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதோட வந்து கேக் ஒருக்கா கட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வந்து உங்களோட பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஓகேயா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே எங்களோட அப்பான்னு சொல்லி கேக் ஒன்று தந்துருக்குறாங்க. அப்படி வேணுங்க, இருந்து வேணுங்க. ரைட், அப்படி மேசில் வையுங்கோ. ஓகே அப்பா. ரைட், இன்னும் கிஃப்ட் வேலை இருக்குது. ஒரு கிஃப்டாக தருவோம். இது அப்பாட்ட கொடுங்க. ரைட், இது அப்பாட்ட கையால் அம்மாட்ட கொடுங்க. அம்மாவுக்கும் ஒரு கிஃப்டா நீங்கள் கொடுங்க. உங்களோட வைஃப்கிட்ட கொடுங்க. ரைட், அதான் இடது கையில் இருக்கிற. ரைட், பாருங்கள், வலது கையால் சார் ஒன்று மட்டும் அள்ளி தாரேன். பார்த்தீங்களா? சரி ஓகே. அப்போ உங்களுடைய ஓப்பன் பண்ணுங்க. அதை பார்க்கணும். ரைட் ஓகே. பார்ப்போமா? கிளிங்க கண்டா பார்க்க போகிறோம் நாங்கள். அம்மா கடக்கண்ணால் பார்க்குறா என்ன. அப்படியே சரி. அது பிறந்த நாளில் நாங்கள் கொடுக்குற ஒரு பரிசு தான். சரியா, எல்லாரும் எடுத்து கொடுக்குறானே. ஓகே சரி. இப்போ ஷர்ட் வந்துட்டு ஷர்ட்டை நாங்கள் மாற்றி இப்போ அம்மாண்ட கலருக்கு ஷர்ட் வந்துருக்கு போலடாக்கா அந்த ஷர்ட்டை மாற்றி நாங்கள் கேக் வெட்டுவோம். அம்மாண்ட கலருக்கு தான் இப்போ பார்த்தீங்களே ஷர்ட் வந்துருக்கு மச்சிங்க. சரி தானே? ரைட், அம்மாண்டே ஓப்பன் பண்ணுங்கள். ரைட், நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண தானே வேணும். அவருக்கு வந்திருக்கிற கிஃப்டை நீங்கள் பார்ப்போம். இல்லை, நீங்கள் கட்டாயம் அவர்கிட்ட பிறந்த நாளில் நீங்களும் கட்டாயம். சரி, அது பரவாயில்லை. அது பிறந்த ரைட் மச்சிங்க தான் வந்துடுது. சரி, அவன் சைடில் வைங்க. அங்கே சைடில் சூப்பர். பிடிச்சு கொண்டு தானே உங்களோட ஒய்ஃபுக்கு? பிடிச்சு கொண்டு நல்லா இருக்கேண்ணே. சிரிப்பும் வருது. ஏண்ணே? சரியாம்மா. ஓகே ஏண்ணே, எல்லாம் சந்தோஷம். ஓகே, உங்களுக்கும் அவர்கிட்ட பிறந்த நாளில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் இருக்குது. சரி ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. அப்பா இந்த பிறந்த நாளில் அப்பாவுக்கு ஒரு டின் மா எல்லாம் வந்துருக்குது. இதான் குடிக்கிறேன் நீங்கள்? இந்தமா அது சேர்ந்து குடிக்கிறேன். ரைட், அதையும் அப்படியே முன்னுக்கு வைங்க பாப்போம். என்னண்டு? ரைட் ஓகே. சரி ஓகே ரைட். சரி பார்ப்போம். இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது, அதை பிறகு பார்ப்போம் கிஃப்ட்டு. சரி ஓகே. இதில் யார் தந்திருப்பேன்? மகனும் மருமகளும். எங்கே என்ன பேர்? மருமகள்லாம் அனுப்புகிறோன்னு சொல்லி சொன்னது. என்ன பேர் உங்களோட மருமகளுக்கு? அனுப்புறேன். அப்போ ரகசியமாக உங்களோட மாமாவோட கதைச்சிருக்கிறேன். அப்படியா? எனக்கு தேவையானது அனுப்புறேன்னு. அப்படி தேவையானது உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னவர். ஆனால் இதான எவ்வளோ அனுப்பியில போலோட சுவிஸ்லேருந்து வேறு யாரும் ஒரு தரம் இல்லையா? இல்லை, வேறு அனுப்புறாக்கள் இல்லை. என்ன அவங்களோட கதைக்கிறேன். அப்போ அவளோட கதைக்கிறவங்களோட அப்போ அவளோட ரகசியம் உங்களோட பேர மருமக்கள் உங்களோட மகனாக்கள் உங்களோட கதைக்கிறது, உங்களோட சகோதரங்கள் பிள்ளைகள் வந்து அவங்களோட வைஃபோட கதைக்கிறது. அப்போ அவ கதைக்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கதைக்கிற அவருக்கு தெரியாது. இப்போ தானே போயெல்லாம் வழியில் வருது. சரி, இது அமர்க்களமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து பின்னைக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம். எனக்கே சிரிப்பு வருது. சரி, இப்போ எல்லாம் யார் யார் கதைக்கிறேன்னு நீ கேளுங்க. சரியா? யார பையனா என்னோட கதைக்காம உன்னோட யார் கதைக்கிறேன்னு கேளுங்க. அவத்தானே உங்களோட ஏன் கதைக்கிறேன் இல்லை? அது சரி, பெரிய போன் வச்சிருக்கிறபடியா? ரைட், உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இனி ஒரு பெரிய போன். ரைட், அவ உங்களுக்கு பிறந்த நாளில் பெரிய போன் தந்துட்டா. சரி, அவ உங்களுக்கு பிறந்த நாளில் தந்தாச்சு. உங்களுக்கு பிறந்த நாள தந்தாச்சு. விஷயம் முடிஞ்சது. அவளுக்கு இப்போ புது போன் பெற போகுது. சரியா? வந்திருக்குது. அப்ப எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இப்பதான் தெரியுது. சரி ஓகே, எவ்வளவு விஷயம். அதான் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும்
ரைட் அதுதான் அம்மா உங்களுக்கு டபாசன் இந்த போனை தந்துருக்காங்க சரிதானே இப்போ நீங்கள் சும்மா தான் வேண்ட மாட்டீங்களா இந்த பழசை நான் வேண்டதோ நீ கதைச்சதை நான் வேண்டதோ நீங்கள் கேட்டீங்க எனக்கு புது ஃபோன் இல்லை அவ உடனே போனை தந்துட்டா இனி புது போன் அம்மா இப்போ பிரச்சனை இல்லை இனி கதை இல்லை ரைட் ஓகே சந்தோஷமாக இருக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் பிந்தி வந்தாலும் பிந்தி நாங்கள் சர்ப்ரைஸை செய்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்திருப்பேன் ஒரு சுவாரஸ்யமாக வந்து இந்த சர்ப்ரைஸ் போய்கொண்டிருக்குது ரைட் இன்னும் அதை விட இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் சரிதானே அதை விட ஒரு ஸ்பெஷல் உண்டு எல்லாரும் நாங்களும் இதெல்லாம் அடித்து கடிச்சிட்டு வடியாக சாப்பிட்டுட்டு போய்க்க தவண்டு புதுக்குடிப்புக்கு போனோம்டா சரி ஓகே இதையும் கொடுங்க அப்பாவுக்கு இந்த பரவாயில்லை ரைட் ஓகே எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கு ரைட் இது யார் தந்துருப்பாங்க இதுக்கும் மருமகள் என்ன மாமாவுக்கு குடிங்கன்னு சொல்லி தந்துருப்பாங்க விருப்பம் அப்படியே உடையக்காங்க ரைட் விருப்பம் சரி ஓகே அப்போ மகன் செய்திருக்க மாட்டார் மகனும் கூட செய்திருப்பாங்க ரைட் வேறு ஒரு திறமையில உங்க எனக்கு பார்க்க அவங்க இல்லை போல லண்டன்லேருந்து வந்திருக்கு லண்டன்ல அப்படியா ரைட் உங்களுக்கு கட்டில் தந்துருக்காங்க படுக்கிறதுக்கு நல்ல மெத்த கட்டில் 2 பேரும் படுக்கிறது 2 பேரும் அம்மா அம்மா அப்பா அதுதான் 2 பேரும் பக்கத்தில் இது வயசு போன காலங்களில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பிரியாம ஓகே அதுதான் உண்மையிலேயே உண்மை சரி கூட அதுதானே பாத்தீங்க 2 பேரும் ஒன்று செஞ்சுட்டாங்க இப்ப பாத்தீங்களா நாங்கெல்லாம் இப்ப விட்டேன் இப்ப 2 பேரும் ஒன்று செஞ்சுட்டாங்களா ஓகே முருகப்பெருமானுடைய நல்லாசிகள் வந்து உங்களுடைய முருகன் தான் இருக்கிறார் நல்லாசிகள் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும் முருகன் அதுதான் எப்பவுமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இப்படி சிரிச்சுட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் வாழணும்னு சொல்லி புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்துல பிரார்த்தித்து நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அம்மாவுக்கு பிறந்தநாள் முடிஞ்சது உங்களுக்கு இன்றைய நடந்துருக்கு 2 பேருக்கும் ஒரு கேக் ஒருக்கா வெட்டுவோம் சரிதானே ஸ்பெஷல் என்ன மாதிரி சரி அதைத்தான் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாருமே அதை பார்க்குறவங்க நீங்கள் இடக்கிட பார்க்கல என்ன காரணம் ஆனால் உங்களோட மருமகள் இல்லாட்டிக்கு வேற யாரும் இப்படி செய்யறதுக்கு இருப்பாங்க உங்களோட மச்சான் செய்ய மாட்டாரா சகலர் மச்சான் மகேந்திர மச்சான் செய்ய மாட்டாரா என்ன இப்படி சொல்றீங்க மருமகள்ல மகள்ல பாசமா மருமகள்ல பாசமா எனக்கு 2 பேர்லயும் பாசம் சரி விசித்திரமா அப்படியே மோட்டர் சைக்கிளை காணையில சரி மோட்டர் சைக்கிளை காணையில ரைட் நாங்கள் மோட்டர் சைக்கிளையும் எடுப்போம் மருமகள்லாம் எடுத்து தந்தோம் ரைட் ஓகே இன்னொரு கிஃப்ட் ஒன்றது ரைட் அதையும் கொடுப்போம் அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க என்ன ஏமான கண்ணாடி கண்ணாடி இப்படி சப்பாட்டியா இருக்குமோ இப்படி இருக்கா ஆனா இவங்க காலத்துல அப்படி இருந்திருக்கும் என்னப்பா போட்டோக்கள் ரைட் ஓப்பன் பண்ணுங்க பாபு மணிக்கூர் மாதிரி ஆமா திருப்புங்க உங்க பாருங்க விளையாட்டை பாருங்க இப்படி கொஞ்சம் எல்லாம் படம் எடுத்து தான் எங்களுக்கு காட்டுங்க அம்மாங்க பாத்தீங்களா இங்க எல்லாருங்க காட்டுங்க அப்படியே கொலிவிடு அப்படியே கொலிவிடு எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொலிவிடு சரி ஓகே நல்லா இருக்கு நல்ல ஃபோட்டோஸ் உங்களோட பிள்ளைகள் மகன் சுதன் மருமகள் சங்கீதா மற்ற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க உங்கள் அதை விட ஸ்பெஷலாக வந்து உங்கள் 2 வீட்டு படம் தான் நல்லா இருக்குது என்ன பாசி போடுது போலடாக்கு சரி விஷ் ஹாப்பி பர்த்டே மாமா மாமி என்று எழுதியிருக்கிறாங்க போலடாக்கு கேக்லேயும் அப்படி தான் வந்திருக்கு மாமா மாமி அது இங்கிலீஷ் வாசிக்கிறாரா மகன் மருமகள் பிள்ளைகள் ரைட் ஓகே இதில் ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க எப்படி என்ன மருமகள் எழுதியிருக்கிறான் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் மன நிம்மதியோடும் இறைவன் அருளோடும் 100 வயதை கடந்து வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்களோட மகன் சுதன் மருமகள் சங்கீதா பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க எப்போவுமே நீங்கள் சிரிச்சிட்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் வாழணும்னு சொல்லி மீண்டும் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லுறோம் ஓகேயா சந்தோஷமா இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது சரிதானே அதை நான்
பிறகு தாரம் சரிதானே. அதெல்லாம் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. 2 பேருக்கும் தந்துருக்குறாங்க. 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்குறது மற்ற ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னவாகி இருக்கும்? ஓ அவ கொடுக்குறது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கொடுக்குறது அவருக்கு தெரியக்கூடாது. 2 பேருக்கும் ஒரே பொருள் என்னவாக இருக்கும்? அது தெரியாதா? சரி சும்மா சொன்னேன்னா கேஷ் தந்துருக்குறாங்க. ஓகே 2 பேருக்கும் கொடுக்க சொல்லி கேஷ் தந்துருக்குறாங்க, காசு தந்துருக்குறாங்க சரிதானே. ஓகே ரைட், அதையும் நாங்கள் எல்லாம் முடிய தருவோம் சரிதானே. பார்க்கலாம் அப்படியே செலவுக்கு காணுமா? என்ன சொல்கிறீங்க? முழுக்களையும் செலவழிச்சிருவீங்களன்னு தான் கொஞ்சமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது கிடந்தா காணும், செலவழிக்க மாட்டீங்க. இதுக்கும் இப்போ கொஞ்சம் மாறதி போகணும். அப்படியா? காலம் சரி கட்டாயம் உண்மையிலேயே நல்ல விஷயம். ஓகே நான் சீச்சாரையும் குடிக்கணும்னு ஆசையோடு இருந்தேன். ரைட் ஓகே இன்றைக்கு வந்துருக்கு. சரி பாப்போம், கொஞ்சமாக குடிப்போம். ரைட் கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகே ரைட். போட்டுக்கு வந்திருப்பா யாருக்கு செடி கைய வைக்காத டெவலப்டு ரீசன்ட்ல தள்ளி நிக்காத வாட்ஸ்அப்ல ஹாய் சொன்னா கோஸ்ட் பண்ணாத